நான் எப்போவுமே என் வீட்டு செவுத்து மேலே காக்காக்கு சாப்பாடு வைப்பேன். அந்த சோறு எப்படி இருக்கும்னா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீன் கழிவு, உணவு கழிவுலாம் எடுத்து என்னோடய ஜன்னல் வழியாக தூக்கி போட்டாங்க. அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. துடைப்பம் வச்சு பெருக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ யோசித்தேன், நம்ம துடைப்பம் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கே இப்படி கஷ்டமாக இருக்கே, அவங்க கையில் வாரி தூக்கி போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா, கண்டிப்பாக நம்மளோட மனசு, நம்மளோட உயிர் கஷ்டப்பட்டு தான் அவங்கள கஷ்டப்படுத்தும். அதனால தான். இதுவே நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு மரம் வைக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அந்த அந்த கனியை நீங்கள் சுவைச்சிருப்பீங்க. அந்த கனியை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கொட்டையை தூக்கி போடும்போதும், அதுக்கப்புறமும் அதுலேருந்து பழமோ, காயோ, நிழலோ எல்லாமே மற்றவங்களுக்கு தரக்கூடியது. ஸோ நீங்கள் இன்பமும் துன்பமும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் கொடுப்பீங்க.